ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கான ப்ரமோ 4 வந்திருக்கு. இந்த ப்ரமோவில் பிக் பாஸ் என்ன கேட்குறாருன்னா, வெளியிலேருந்து வந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போட்டியாளர்கள் உள்ளே இருக்கிறவங்க மேலே ஏதாவது முரண்பாடு இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்த உடனே தீபக்கோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க டப்பா அருணுக்கு நல்ல ஒரு செருப்படி கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீபக் அருண் அந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அந்த டைமில் அருண் சத்யாக்கிட்ட தீபக்கை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசியிருந்திருப்பாங்க. அதை எடுத்து வச்சு இவங்க தீபக்கை இந்த மாதிரி பேசாதீங்க, பர்சனல் லைஃப்பெல்லாம் இதில் இழுக்காதீங்க, அவர் அந்த மாதிரி ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு மஞ்சரியோட அம்மாவும் அக்காவும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அன்சிதாவையும் அருணையும் தான் சொல்லியிருப்பாங்க. அருண், நீங்கள் பர்சனலாக மஞ்சரியோட பிரச்சனை பண்ணுறீங்க, அதே மாதிரி அன்சிதாவும் நீங்கள் விளையாட்டை தாண்டி பர்சனலாக மஞ்சரியோட கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஷாலோட அப்பா மஞ்சரிக்கிட்ட கேட்பாங்க, எப்போ பையன் மேலே உங்களுக்கு எதுவும் பர்சனலாக கோபம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர் மஞ்சரி அட்டாக் பண்ணுறாரு. பிறகு ரயானோட ஃபேமிலி, அதில் ரயானோட அக்கா மஞ்சரியும் முத்துவையும் பார்த்து கேட்பாங்க, என்னோடய தம்பிக்கு ஃப்ரீ பாஸ் கிடைச்சது உங்கள் 2 பேர்த்துக்கும் சுத்தமாக பிடிக்கலை, எங்களுக்கு பார்க்குற போது தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இது தான் 4வது ப்ரமோவில் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படா சௌந்தர்யாவோட அம்மாவோ அப்பாவோ உள்ளே போவாங்கன்னு அவளோட இருக்கேன். ஏன்னா அந்த விஷாலோட மேட்டரை உடைக்கணும், அப்போ தான் ஹவுஸ்மேட்டுக்கு எல்லாம் தெரிய வரும். அதுக்கு பிறகு கேம் எந்தளவுக்கு மாறுதுன்னு பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.